ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் வெஜ் குருமா எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த குருமா வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இது சப்பாத்தி, பூரி, அதுக்கப்புறம் இட்லி, தோசை, அதுவும் இடியப்பத்துக்கடியெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இதில் நம்ம நிறைய விதமான காய்கறிகள் சேர்த்து செய்கிறதுனால ரொம்பவே ஆரோக்கியமாகவும் இருக்கும். ஸோ காய்கறிகள் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி குருமா செஞ்சு கொடுத்து பாருங்கள். ரொம்பவே விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சரி வாங்க, இப்போ இந்த வெஜ் குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ முதல்ல இந்த குருமா பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் அரைக்கப்பளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, அப்புறம் 5 பல் பூண்டு, காரத்துக்கு 3லேருந்து 4 பச்சை மிளகாயும் சேர்த்துடலாம். அப்புறம் குருமாவுக்கு நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கறதுக்கு 5-6 முந்திரி பருப்பு இது இருந்தால் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா முந்திரிக்கு பதில் 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை கூட சேர்த்து செய்யலாம், நல்லாயிருக்கும். கூடவே 1 டீஸ்பூன் கசகசா இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனாலும் ஸ்கிப் பண்ணிடலாம். சேர்த்துட்டு இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ தேங்காய் விழுது அரைச்சி எடுத்தாச்சு. எந்தளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ அடுத்தது ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடுபடுத்திக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்சதும் இதில் 1 இன்ச் அளவுக்கு பட்டை, கூடவே 3 லவங்கம், அப்புறம் 1/2 டீஸ்பூன் சோம்பு, சின்னதாக 2 ஏலக்காய், கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துடலாம். இப்போ இது மீடியம் ஹீட்டில் லைட்டாக கலர் மாறினதும் இதில் பெரிய சைஸில் ஒரு பெரிய வெங்காயத்தை பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இப்போ இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் நல்லா பழமாக ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பும் சேர்த்துட்டு இப்போ இந்த தக்காளி நல்லா சாஃப்டாகிற அளவுக்கு வதக்கிடுங்க. ஸோ குருமாவுக்கு தக்காளி அதிகமாக சேர்க்க வேண்டாம், மீடியம் சைஸில் 1 சேர்த்திங்க அப்படின்னாலே போதும். அதே மாதிரி வெங்காயம் தக்காளி ரொம்பவே குலைவாக வதங்க வேண்டியதில்லை. பாருங்கள், இந்த மாதிரி ஓரளவுக்கு வதங்கி வந்துச்சுன்னா போதும். அப்போ தான் குருமா வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தக்காளி ஓரளவுக்கு வதங்கினதும் இதில் நம்ம தேவையான காய்கறிகள் சேர்த்துடலாம். பெரிய சைஸில் பொடியாக கட் பண்ணின 1 கேரட், அப்புறம் பெரிய சைஸில் 1 உருளைக்கிழங்க தோலெல்லாம் சீவிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே பொடியாக கட் பண்ணின 7-8 பீன்ஸ் இப்போ இதெல்லாம் சேர்த்துடலாம். அப்புறம் இதில் ஒரு அரைக்கப்பளவுக்கு ஃப்ரெஷ் பச்சை பட்டாணியும் சேர்த்துடலாம். உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே சேர்த்துக்கோங்க. ஒருவேளை காஞ்ச பச்சை பட்டாணி இருந்துச்சுன்னா அதை ஃபஸ்ட் நாள் நைட்டே நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க, அப்போ தான் சீக்கிரமாக வேகும். இப்போ காய்கறிகள் உள்ள சேர்த்துட்டு இது கூட ஒரு பிஞ்சளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடலாம். ஸோ இந்த குருமாவுக்கு வந்து நான் சேர்க்குற இந்த காய்கறிகள் மட்டும்தான் சேர்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இது கூட இன்னும் கொஞ்சமாக காலிஃப்ளவர், ரூக்குள், அப்படி இல்லைன்னா மீல் மேக்கர் கூட சேர்த்து செய்யலாம், நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா காய்கறியெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுதை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்துட்டு சேர்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு குருமா எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இங்கே ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். ஸோ நம்ம முந்திரி பருப்பு சேர்த்துருக்கிறதுனால பார்த்திங்க அப்படின்னா குருமா வந்து நல்லாவே திக்காகும். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நீங்கள் கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது உப்பு காரம் பத்தலை அப்படின்னாலும் நீங்கள் இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ உப்பு குறைவாக இருக்குது, நான் கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன், அவ்வளோதான். இப்போ குக்கரோடையே மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது மீடியம் ஹீட்டில் 3 விசில் இருக்கட்டும். 3 விசில் வந்து ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ குக்கர் 3 விசில் வந்து ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிடுச்சு. மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், அவ்வளோதான். இப்போ நம்ம வெஜ் குருமா சூப்பராக தயாராகிடுச்சு. கடைசியாக வாசனைக்காக பொடி பொடியாக கட் பண்ணின கொஞ்சம் மல்லியால தூவி விட்டுட்டு இப்போ இதோட டைம் லைட்டாக கலந்து விட்டுறலாம். இப்போ இந்த குருமாவுடைய திக்னஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே தண்ணியாக இல்லாமல் இந்தளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக வச்சுக்கோங்க. அப்போ தான் சப்பாத்தி கூட அதுக்கப்புறம் பூரி கொடியெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு ஒரு வேளை குருமா ரொம்பவே தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்டவ்வில் வச்சு இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க, சரியாக போயிடும், அவ்வளோதான். இப்போ நம்ம வெஜ் குருமா ரொம்ப ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கி நான் செஞ்சுருக்கிற குருமாவோடைய அளவு பார்த்திங்க அப்படின்னா தாராளமாக 4 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு செஞ்சுருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு குருமா தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதில் எல்லா பொருளையுமே கூட்டி குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள்.
மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.